Hey guys, welcome to our channel Fila Dark Fanfics, Dark Fantasy World. ரொம்ப நாள் ஆச்சு ஜமீனுக்கு ஒரு ஒன் ஷாட் போட்டு அந்த நிறைய பேர் வந்து ஏஜ் கேப் கேட்குறீங்க. ஸோ ஏஜ் கேப்போடு சேர்ந்து இந்த ஸ்டோரி இட் ஷுட் நாட் மென்ட் டு பி லைக் திஸ். அண்ட் தென் வந்து இந்த ஸ்டோரி லைனை நீங்கள் யாரும் கெஸ் பண்ணவே மாட்டீங்க. ஐ ஸ்வேர் யூ காண்ட் ஏபிள் டு டூ தட். ஓகே, பட் மேபி யாருன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் வேணால் கெஸ் பண்ணலாம் இந்த ஸ்டோரி லைன் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸ்டில் ஐ பெட் யூ காண்ட். சரி வாங்க நம்ம இந்த ஜிம்மனோட ஏஜ் கேப் 2 ஷாட்ஸ்குள்ளே போயிடலாம். ஏன்னா 2 ஷார்ட்டுன்றது 3 ஷார்ட்டும் மாறலாம், இல்லை 1 ஷார்ட்லேயும் வரலாம். எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு சொல்லலாம். அண்ட் தென் வந்து நிறைய பேர் வந்து தேங்கோடைய யூ கில் மை ஹஸ்பண்டா தேங்கோடையது தான் நினைக்கிறேன். 2 ஒன் ஷாட் வந்து கேட்டிருக்கீங்க, ஒரு ஸ்பெஷல் போடுங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து என் காதல் புரியலை, அதுக்கும் வந்து 2 இன்னொரு ஷாட் கேட்டிருந்தீங்க. போடலான்டா, கண்டிப்பாக நான் போடுறேன். நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, அதனால தான் வாய்ஸ்லேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோட்குள்ளே போகலாம், ஒன் ஷாட்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் தான்டா ரொம்ப டயர்டாக ஏஞ்சிக்கிறீங்க. என்ன இவ்வளோ டயர்டாக இருக்குது? இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ ஹெட் பெயின் வந்ததே இல்லை. ஏன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு சுத்தமாக முடியல, செம்ம தலைவலி, பாடி பெயின் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொறுமையாக கண்ணை திறக்கிறீங்க. எங்கே இருக்கீங்கன்னு கூட தெரில. என்னது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஏஞ்சி அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. ஒரு மாதிரி டார்க்கான ரூம். இது உங்கள் ரூம் கிடையாது. யூ ஸ்வேர் யூ ப்ராமிஸ். அப்போ தான் யோசிக்கிறீங்க நைட் என்னாச்சுன்னு சொல்லி. நைட் என்னாச்சு? என் தலையை இவ்வளோ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஒரு கால். நீங்கள் ஒரு மாதிரி ஷேக்கி ஹேண்ட்ஸோட பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட். எதுக்கு இப்போ கால் பண்ணுறா? நிவி. ஹலோ நிவி. ஹே வயன், என்னமா தூங்கிட்டு இருக்க? நிவி அது சரி சீக்கிரம் கீழே வா. கீழேயா? நான் எங்கே இருக்கேன்னு தெரியல எனக்கு. ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க? கீழே வாடி, நீ என் வீட்டில் தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உன் வீட்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ தான் லைட்டாக ரிலீஃப் ஆகுது. ஷிட், கொஞ்ச நேரத்தில் நான் எவ்வளோ பயந்துட்டேன். கடைசியில் என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிவிட்டு பொறுமையாக எழுந்திரிச்சு அப்படியே பார்க்குறீங்க. அந்த ரூம் ரொம்ப நீட்டாக இருக்குது, பட் செம்ம டார்க் வைப். அதெல்லாமே பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த ரூம்லேருந்து வெளியே வரீங்க. ஒரு மாதிரி நீட்டான ஹால்வே, அங்கங்கே வந்து ஒரு குட்டி குட்டி லைட் மட்டும் இருக்குது. ஒரு மாதிரி டார்க் வைப்பில் தான் இருக்குது அந்த வீடே. ஸ்டில் ஓகே, பட் அந்த வந்து வால்ஸ் தான் ஒயிட் கலர் பெயிண்ட் இருக்குது, இருந்தாலும் அங்கே டார்க்காக தான் இருக்குது. ஸோ பொறுமையாக நடந்து வரீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் தான் கீழே உட்காந்துட்டு இருக்கா. ஆமாம், இவ வீட்டில் தான் இருக்குமா. ஷிட், ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை தடவிட்டே உங்கள் ஃபோனை வந்து வச்சுட்டு வரீங்க. ஹே என்னடி, எப்படி இருக்கும் உடம்பு இப்போ? ஓகே தான். என்னடி ஆச்சு எனக்கு? நான் எப்படி உங்கள் வீட்டுக்கு வந்தேன்? அது ஒரு பெரிய கதை. அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சரிவா காலேஜ் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அவங்கள ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்த்துட்டு காலேஜா? டைம் பாருங்கள் மேடம், காலேஜ் போகிற டைமா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஏன் எப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோன் எடுத்து பார்த்தா 5 o'clockன்னு போட்டிருக்கு. 5ஆ? 5 பார்க்காதம்மா, ஏஎம்மா பிஎம்ன்னு பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நீங்களும் பார்க்குறீங்க அது பிஎம். என்னடி? மேடம், நேற்று நைட்லேருந்து இன்றைக்கி 5 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தீங்க. ஹே, என்னை எழுப்பியிருக்க வேண்டியது தானே? காலேஜ் தான். அதுக்கு முதல்ல நான் எழுந்திக்கணும்ல. நான் 11 o'clock தான் எழுந்திரிச்சேன். இந்த ஹெட்டேக் வேறு. ஆமாம், என்ன ஆச்சு நைட்டு எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. நீயும் நானும் நல்லா குடிச்சிட்டு மட்டை ஆகிட்டோம். மேபி என் அப்பாவோடைய பாடிகார்ட்ஸ் வந்து நம்ம 2 பேரையும் எஸ்கார்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கும். என்ன சொல்கிற? ஷிட், நான் குடிக்க மாட்டேன், நான் குடிக்கல எதுவும்.
தெரியல வயன், மேபி அதை கூல் ட்ரிங்க்ஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ன்னு நினச்சிட்டு ஹாட் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருப்பேன். பட் நல்லா இருந்துச்சுல்ல நேற்று, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை போனி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவகிட்ட பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ அவளோட அம்மா, இந்தா நிவி, இந்த காஃபி குடி. தேங்க்யூம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த காஃபி எடுத்து, மா செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடிக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இதான் ஃபஸ்ட் டைம் அவளுடைய உங்கள் அம்மாவை மீட் பண்ணுறது நீங்கள். ஹலோ நிவிம்மா, நான் தெரியும்டா, உன்னோட பேர் ஷிவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தலையை தடவி கொடுக்குறாங்க. ஆமாம் ஷிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவங்கள பார்த்துட்டு உட்காரிங்க. உனக்கு காஃபியாக என்ன வேணும்? அவளுக்கு காஃபி பிடிக்கும். 2 பேரும் நைட்டு ஏதோ குடிச்சிட்டு ஆண்டி அது சரி இந்த வயசுல எல்லாம் ஓகே தான், பட் நல்ல வேலை வீட்டுக்கு கரெக்டாக வந்து சேர்ந்தீங்களா, அது வரைக்கும் எனக்கும் ஓகே தான். தென் உங்களுக்கு என்ன வேண்டும் உங்கள் 2 பேருக்கும்? அவளுக்கு காஃபி வந்து வாங்கிட்டா, வேறு என்ன வேணுமா நிவி உனக்கு? எனக்கு ரொம்ப ஹெடேக்காக இருக்குது, உன் கையால் இன்னொரு ஜூஸ் போட்டு கொண்டு வா. ஓகே ஷிவ் உனக்கு? இல்லை ஆண்டி எனக்கு வேண்டாம். சொல்லுடா என்ன வேணும்? எனக்கும் எதனா லெமன் ஜூஸ் இல்லைனா ஹேங் ஓவருக்கு எதனா. ஃபர்ஸ்ட் டைமா? ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் சிரிச்சிட்டே இரு போயிட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இங்கே நிவி, இங்கே பார்த்தியா, நல்ல வேலை நேற்று நீ குடிச்ச, ஏன்டி எப்படி சொல்கிற? பின்ன எத்தனை நாள் என் வீட்டுக்கு உன்னைய கூப்பிட்ருக்கேன். ஈவன் என் பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டாலும் மேடம் வர மாட்டீங்க. அட்லீஸ்ட் இன்னைக்காச்சும் வந்தியே, சந்தோஷம். நான் எங்கே வந்தேன்? கரெக்ட், நீ வரல, உன்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜாலியாக பேசிகிட்ருக்கா. நீங்கள் அவளை பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. ஸோ இப்போ கரெக்டாக நிவியோட அம்மா வந்து உங்களுக்கு ஜூஸ் கொடுக்குறாங்க. அப்போ நிவி கேட்குறா, மம்மி அப்பா எங்கே? உனக்கு தெரியாதா அவர் இப்போ எங்கே இருப்பாருன்னு சொல்லி? ஏதோ தெரியாத மாதிரி கேட்குற. ஓயன், நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல என் அப்பா சரியான ஒர்க்கஹாலிக். நானே அவர் பார்க்குறது கஷ்டம். உன்னை அவரை மீட் பண்ண வைக்கணும்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் வீட்டில் இல்லை. எனக்கிட்டே உங்கள் அப்பா இங்கே வீட்டில் இருந்திருக்காரு. அதுவும் கரெக்டு தான். சரி ஓகே மம்மி, ஓகே நீங்கள் என் ஃப்ரெண்ட் ஷிவை பார்த்துட்டீங்க ஓகேவா? இவ தான் அவள். ஏம்மா அவள் கூப்பிட்டா வீட்டுக்கே வர மாட்டேங்கிறா? இல்லை ஆண்டி அது சரி விடுமா, அவள் அப்படி தான். சரி நாங்கள் போயிட்டு வரோம், டேட்கிட்ட சொல்லுங்கள், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பாய் காமிச்சிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறான். சரி 2 பேரும் ஷாப்பிங் காஃபி சொல்லிட்டு கெஃபேக்கெலாம் போயிட்டு காஃபி ஷாப்லாம் போகிறீங்கள, இப்போ காஃபி ஷாப்பில் தான் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கீங்க. கோல்ட் காஃபி நல்லா இருக்குல்ல, நல்லா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஒரு கோல்ட் காஃபி போடும்போது கன்னுன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு கொடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோல்ட் காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ ஏய் என்னடி, இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு வீட்டில் ஸ்டே பண்ணு, நாளைக்கு கூட போய்க்கலாம். நோ இல்லை நான் வீட்டுக்கு போகணும். வீட்டில் யாரடி இருக்க போகிறா, அட்லீஸ்ட் எங்கள் வீட்டுக்குன்னா வாயேன் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் ஃபேஸ் மாறுது. அவள் அப்படியே சாரி ஷிவ், நான் அதை மீன் பண்ணலை, இட்ஸ் ஓகேடி. அண்ட் தென் சீக்கிரம் குடி, நான் கிளம்பணும் இப்போ. சாரிடி, நான் தான் சொன்னேன்ல, அது உன் டங்க்லேருந்து ஸ்லிப் ஆகிடுச்சு, இட்ஸ் ஓகே, நான் மைண்ட் பண்ணல அதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த கோல்ட் காஃபி குடிக்கிறீங்க. அவள் கூட இப்போ பேசல, அவளும் பேசல. என்னென்னவே சொல்லி தொலைச்ச, அவளை கஷ்டப்படுத்திட்டேனே நான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து அப்படியே குடிச்சிட்டே இருக்கா. ஸோ நீங்களும் சரி ஓகே நான் போகிறேன், இரு நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல நான் போகிறேன். சாரிடி கோச்சிக்கிட்டே மேலே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடி, நீ உண்மையை தானே சொன்ன. இல்லைடி நான் அதை மீன் பண்ணலை, என் வீட்டில் வந்திருக்கலாம், அப்போ அவன் மீட் பண்ணுறதுக்காக தான் நான் சொன்னேன். இட்ஸ் ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. பட் உங்களுக்கு பாடி செம்ம டயர்டாக இருக்குன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். இரு நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காரில் ஏற்றிக்கிட்டு உங்களை கூட்டிட்டு போகிறா. ஓகே பாய், பாய் ஷிவ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உங்களை வீட்டில் விட்டுட்டு போகிறா. ஸோ நீங்களும் வீட்டுக்கு போகிறீங்க.
கதவு திறந்து பார்த்தா உங்களை வெல்கம் பண்ண யாருமே இல்லை. ஸோ நிவியோட அம்மா அவளுக்கு எப்படி காஃபி கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கேட்டு கேட்டு போட்டு கொடுத்தாங்க. அப்படி கேட்கல உங்கள் வீட்டில் யாருமே இல்லை. ஸோ நீங்கள் பாட்டுன்னு போயிட்டு உங்கள் பேக் அங்கே போட்டு ஃபோனை சார்ஜில் போட்டுட்டு கிச்சன் தான் போகிறீங்க. ஸோ ஒன் டே முன்னாடி நீங்கள் சமைச்ச டிஷ்க்கு வந்து வாஷ் பண்ணியிருக்க மாட்டீங்க இந்த பார்ட்டி போகணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை இப்போ உட்காந்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஹாலையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து படுக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு செம்ம பாடி பெயின் இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் பண்ணி தானே ஆகணும். ஏன்னா நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் வந்து அவுட்டர் சீஸில் இருக்காங்க. அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களை 15 இயர்ஸ்லேயே தனியாக விட்டு போயிட்டாங்க. இயர்லி ஒன்ஸ் எப்போயாச்சும் வருவாங்க பிஸ்னஸ் மீட்டிங்னா. ஸோ அப்போ நீங்கள் அவங்கள போய் பார்த்துட்டு வருவீங்க. அவங்க இந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க. டோட்டலி யூ ஆர் இன் யுவர் கண்ட்ரோல். ஸோ நீங்கள் தனியாக தான் வளர்ந்துருப்பீங்க. உங்களுக்குன்னு அரவணைக்கெல்லாம் யாரும் இல்லை. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டதுனால உங்களுக்கு அது பெருசாக தெரியல நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் ஹவு உங்கள் லைஃப் போகுது. ஸோ நீங்கள் அப்படி காலேஜும் கிளம்பி போகிறீங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா ஹேங் ஓவர் ரொம்ப இது பண்ணிட்டீங்களா என்னன்னு தெரியல. உங்களுக்கே பாடி பெயின் செம்மையாக இருக்குது. ஏய் ஒயன் இன்னும் உனக்கு சரியாகலை? ஆமாண்டி. எப்படி வந்த? காரில். அப்பா இன்னைக்கு ஒரு நாளாச்சும் காரில் வந்தே அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போகுது. பட் என்னன்னு தெரியல 1 month மேலே ஆயிடுச்சு. பட் உங்களுக்கு பாடி ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. சரியாக சாப்பிட மாட்றீங்க. ஏய் என்ன ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு மாதிரி செட்டே ஆக மாட்டேங்குதுரி. என்னடி சொல்கிற? கொஞ்ச நாளாக ஒரு 2 days அப்படி தான் இருக்குது. எனக்கு எது சாப்பிட்டாலும் வாமிட் வருது. ஒரு மாதிரி எதுவுமே செட் ஆகலை. ஓ சரி உடம்ப பார்த்துக்கோ என்ன அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காரில் தான் வந்திருப்பீங்க. பட் அந்த காரோட சாவியை மட்டும் எடுத்துகிட்டு காரை வந்து பார்க்கிங் லாட்டில் லாக் பண்ணிவிட்டு நடந்து போகிறீங்க. ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் நடந்து போயிட்டு. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் அப்படி வந்திருப்பீங்க கார்லவே. இல்லை மோஸ்ட்டாக நீங்கள் கார்லலாம் வரமாட்டீங்க. நீங்கள் பாட்டுன்னு நடந்து வருவீங்க. இல்லைனா பஸ் பிடிச்சி வருவீங்க. அங்கேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கிட்ட லைக் பஸ்ஸில் இருந்தீங்கன்னா ஒரு 1 hour ட்ராவலில் வந்துடுவீங்க. டிராஃபிக் ஜாம் எல்லாம் வந்து தள்ளி போட. ஸோ அந்த மாதிரி தான் ஓகே நம்ம எப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. அந்த கூலான ப்ரீஸ் உங்கள் மேலே படுது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நல்லா இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே அந்த பஸ்லேயே படுத்து தூங்குறீங்க. ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டயர்டாகுது உங்களுக்கு. டென்ஷனாகவும் ஆகுறீங்க. ஏன்னா நீங்கள் போகிற ஷாப்பிங்லாம் தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டுருக்கு பஸ்ஸு. அச்சோ ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க. என்னமாச்சு? இல்லை நான் ரொம்ப ஸ்டாப்பிங் முன்னாடி இறங்கணும். என்னம்மா நீ ஃபஸ்ட்டே சொல்லி நான் உன்னை எழுப்பியிருப்பேன்ல. நீ எங்கேயோ போகணுன்னு நான் விட்டுட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆனால் ஸ்டாப்பிங்கில் இறக்கி விடுறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி அங்கேயே உட்காந்துட்ருக்கீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு பாடி பெயினாக இருக்குது. என்ன இது டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. இப்போன்னு பார்த்து ஃபோனில் சார்ஜும் இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன இது என் லைஃப் ஏன் இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க. நீங்கள் டென்ஷன் ஆக ஆக உங்களுக்கு லைட்டாக கேர் ஆகுது. சுத்தமாக முடியல. அப்படியே அந்த பெஞ்சில் உட்காந்துட்டீங்க. அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ கரெக்டாக உங்கள் முன்னாடி ஒரு கார் வந்து டிங் டிங் சொல்லிட்டு ஹார்ன் அடிக்கிறாங்க. பட் நீங்கள் அதை கண்டுக்கல. நான் ஏன்டா கண்டுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப கேராக இருக்குது. ஸோ அப்போ அந்த கார்லேருந்து யாரோ இறங்கி வராங்க. அதை கூட உங்களால் வந்து சரியாக நோட் பண்ண முடியல. டென்ஷன்லேயும் பதட்டத்துலேயும் அந்த பர்சன் வராங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கு பிபி ரைஸ் ஆகிட்டு அங்கேவே ஃபெயிண்ட் ஆகிறீங்க. ஆனால் நீங்கள் அந்த பெஞ்சில் விழுறதுக்கு முன்னாடியே அந்த பர்சன் அப்படியே உங்களை பிடிச்சி அவர் அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் கழிச்சு அப்படியே ஏஞ்சிக்கிறீங்க. தலை வலிச்சுது. என்ன ஃபெயிண்ட் த ஃபக் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு பார்க்குறீங்க. நான் எப்படி என் வீட்டுக்கு வந்தேன்? என் பெட்ரூமில் கடைசியாக நான் பஸ் ஸ்டாண்ட் எங்கன்னே தெரியாத பஸ் ஸ்டாண்டில் இருந்தேன். நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. ஒன்றுமே புரியல. பயமாக வேறு இருக்குது. உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க, உங்கள் சேஃப்டி ப்ளேஸ். ஆனால் நீங்கள் எப்படி இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்க?
லாஸ்ட்டு நீங்கள் ரிமெம்பர் பண்ணது உங்களை நோக்கி ஒரு பர்சன் வந்தது தான். நீங்கள் ஒரு ஃபேஸ் கூட சரியாக பார்த்துருக்க மாட்டீங்க. கார் மட்டும் பார்த்துருப்பீங்க. ஒரு லக்ஸூரியஸான கார் தான். அது வந்து ஸ்டாப் ஆகிட்டு அந்த பர்சன் வெளியே வரும்போதே உங்களுக்கு பதட்டத்தில் மயக்கம் வந்திருக்கும். அதோட இப்போ தான் ஏஞ்சிக்கிறீங்க. உங்கள் கையில் லைட்டாக ஒரு ஷார்ப்பான பெயின். கையை பார்த்தா ஐவி போட்ட மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் புரியல. அவ்வளோ பயத்தில் இருக்கீங்க. டென்ஷன் ஆகாத, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பக்கத்தில் பார்க்குறீங்க ஒரு நோட் பறக்கிற சத்தம். என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா உங்கள் ஃபோனு கீழே ஒரு லெட்டர் இருக்குது. லெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷேக்கி ஆன்சரை எடுத்து அதை படிக்கிறீங்க. டேக் கேர் ஆஃப் யூர் செல்ஃப் அண்ட் தென் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத பேபி கேர்ள். அது உனக்கு நல்லதில்லை. டென்ஷன் ஆகாத. ஐ ஆம் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர். அதை பார்த்த உடனே இன்னும் பயந்துட்டீங்க. என்னது இது, ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் அப்படியே கிழிச்சு டஸ்ட்பினில் போட்டு என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கீங்க. கூல் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ட்ரெஸ் டேப்லெட் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அதை எடுத்து போட்டுட்டு இல்லை நான் இப்போ ரொம்ப கூல் டவுனாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் என்னால் சரியாக யோசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டில் வந்து உட்காந்து எப்போ தூங்குனீங்கன்னே தெரியல. மார்னிங் ஏஞ்சிக்கிறீங்க. உங்களுக்கு ஸ்டில் ஞாபகம் இருக்குது நைட் என்ன நடந்ததுன்னு சொல்லி. ஏன்னா மறக்கிற விஷயமா அது. சம்மோன் இஸ் தேர் ஃபார் யூ பட் யூ டோன்ட் நோ. நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியல. லைக் உங்களுக்கு ஆனால் ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது. அதை பற்றி யோசிச்சுட்டே குளிச்சுட்டு காலேஜ் தான் கிளம்புறீங்க. ஸோ இப்போ நீங்கள் எப்படியா இருந்தாலும் பஸ்ஸில் தானே போய் ஆகணும். பஸ்ஸில் தான் போயிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ எதர்ச்சியாக பஸ்ஸில் வெளியே பார்க்குறீங்க. நீங்கள் ஜன்னல் சீட்டில் தான் உட்காந்துருப்பீங்க. நேற்று பார்த்த அதே கார் உங்கள் பஸ்ஸுக்கு அந்த நீங்கள் போகிற பஸ்ஸுக்கு ஈக்குவலாக வந்துட்டு இருக்கு. நேற்று இந்த பிராண்ட் காரை பார்த்தோம். அதுவும் பிளாக் கலர் கார். கொஞ்சம் லக்ஸுரியஸ் பிராண்ட் தான். எனக்கு பிராண்ட் நேம் சரியாக தெரியல. பட் இதுவாக இருக்குமோ? இல்லை ரோட்டில் 1000 கார் போகுது. நான் ஏதோ கற்பனை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திருத்தணும் முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டீங்க. உங்கள் கிளாஸ் ரூமில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. எதையோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ கரெக்டாக நிவி ஹே ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி வந்து வரா. என்னடியாச்சு, ரொம்ப டென்ஷனாக இருக்க? நத்திங் டி. எக்ஸாம் ரிசல்ட் கூட இன்னும் 4 days இருக்கேடி, அப்புறம் ஏன்டி டென்ஷனாக இருக்கா? இல்லை நத்திங், அது லைட்டாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஓ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா? நான் என் வீட்டுக்கு வரியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை வீட்டுக்கெல்லாம் நான் வேண்டாமே. வீட்டுக்கு கூப்பிட்டா வரவே மாட்டேன். என் அம்மாவை மட்டும் தான் மீட் பண்ணேன், என் டேடாவை மீட் பண்ணவே இல்லை. அது அப்புறமா மீட் பண்ணிக்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்னவா இருக்கும் இது? எனக்கே இவ்வளோ பயமாக இருக்குது. ஒரு மாதிரி நானாகவே ஃபீல் ஆகலை. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ சடனாக உங்களுக்கு அப்படியே காலையில் நீங்கள் சாப்பிடாம தான் வந்திருப்பீங்க. ஏன்னு தெரியல, நீங்கள் மோஸ்ட்டாக மார்னிங் சாப்பிட மாட்டீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ல. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லைட்டாக கேர் ஆகுது. என்னது இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் நிவி மேலே அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறீங்க. நிவி பிடிச்சிட்டு அச்சோ ஒயன் என்னாச்சு, ஐயோ ஒயன் என்னாச்சு ஒயன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லைட்டாக டேப் பண்ணுறா. பட் நீங்கள் ஃபுல்லாக ஃபெயிண்ட் ஆகிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஹாஸ்பிட்டலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஹே ஒயன் ஓகே இல்லை நீ என்னடி ஆச்சு உனக்கு? டாக்டர் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போனார். என்னடி ஆச்சு உனக்கு? எனக்கா என்ன ரீசன்ட் டேஸில் நீ சரியாக சாப்பிட்றது இல்லையா என்ன? இல்லை எப்பவும் போல தான். அப்புறம் ஏன் அடிக்கடி ஃபெயிண்ட் ஆகுற? தெரியல, ஸ்டில் எனக்கு நானாகவே ஃபீல் ஆகலை. ஒரு மாதிரி கிரிடினஸாக வருது, தலை வலிக்குது, வாமிட் வருது, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ கரெக்டாக மேம் ஏஞ்சிட்டிங்களா? மேம் உங்களை கூப்பிட்றாங்க. ஸோ டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்லணும்னு.
இரு நானும் வரேன். இல்லை பரவாயில்ல, என்னால் நீ கிளாஸ் கட் பண்ணிட்டல, நீ போய் பார்த்துக்கோ, நோ ப்ராப்ளம். இல்லை வயன், ப்ளீஸ் போ, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. சரி நான் வெயிட் பண்ணுறேன், நீ டாக்டர்கிட்ட பேசிட்டு வா, நான் அது வரைக்கும் உனக்கு வெயிட் பண்ணுறேன். சொன்னால் நீ கேட்க மாட்டல, போயிட்டு வா ஷிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டாக்டரோட கேபின் தான் போய் உட்காருங்க. நீங்கள் தான் மிஸ் ஷிவ்? ஆமாம் டாக்டர், சொல்லுங்கள். உங்கள் கூட யாரும் வரலையா? என் ஃப்ரெண்ட் வந்திருக்கா நிவி. ஏன் பரவாயில்ல, என்கிட்டயே சொல்லுங்கள், நானே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிப்பேன். உங்கள் ஹஸ்பண்டா? ஓ சாரி, பாய் ஃப்ரெண்ட்? இல்லை டாக்டர், பட் டு பி ஆனஸ்ட், இந்த கொஷின்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க? இது என் பர்சனல். சாரி மிஸ் வயன், பட் இந்த விஷயத்தில் என்னால் இதை பர்சனலாக எடுத்துக்க முடியாது. உங்கள் பர்சனல் என்னால் அதை தனியாக இது பண்ண முடியாது. பிகாஸ் யூ ஆர் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டா? ஓ மை காட் டாக்டர், ரிப்போர்ட்டை வேறு என்ன மாற்றி இது பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் வெர்ஜின், எனக்கு பாய் ஃப்ரெண்டும் இல்லை. மேபி சிவன் வேறு என்ன நேம் இருக்கும், இல்லைனா ரிப்போர்ட் மாதிரி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை மேம், நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் தப்பான ரிப்போர்ட் வச்சுருக்கீங்க. இல்லை நாங்கள் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? ஸோ வேணால் மறுபடியும் டெஸ்ட் எடுத்துக்கோங்க, தட்ஸ் யுவர் விஷ். பட் ஐ எம் டேம் ஷூர் ஐம் நாட் ப்ரெக்னென்ட், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. ஓகே மேம், நீங்கள் ப்ராப்ளம் என்னென்னா நாங்கள் இன்னொரு வாட்டி டெஸ்ட் ரன் பண்ணுறோம், கோ எட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அது பெருசாலாம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் எப்படின்னு சொல்லிவிட்டு. அவங்க உங்கள் யூரின் சாம்பிள் கேட்குறாங்க, நீங்களும் கொடுக்குறீங்க. உங்கள் கண் முன்னாடியே வச்சு அந்த ஸ்ட்ரிப் வச்சு யூஸ் பண்ணி காமிக்கிறாங்க. சி, இது நீங்கள் தானே சொன்னீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஒரு கோடு வந்தால் நோ, 2 கோடு வந்தால் பாசிட்டிவ், 1 கோடு வந்தால் நெகட்டிவ்னு, ஒரு கோடு அப்படின்னு சொல்லி ஸ்டாப் ஆகுறீங்க. ஸோ மெதுவாக இன்னொரு கோடு அப்பியர் ஆகுது. அப்போ அந்த டாக்டர் உங்களை பார்த்துட்டு நான் சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விடுறாங்க. நீங்கள் டாக்டர், மேபி என் யூரினில் எதனா ஒரு லெவல் அதிகமாக இருக்கும், ஃபர்தராக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவங்களோட வாய்ஸில் பார்த்துட்டு வருது. ஷோர் மிஸ் வயன், உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா எனக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்க்குறாங்க. அங்கே குட்டியாக என்னமோ தெரியுது உங்கள் வயிற்றில். உங்களுக்கு ஒன்றும் புரியல. டாக்டர் ப்ளீஸ், நான் ப்ரெக்னென்ட்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அது உண்மைதான் வயன், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க ஷிவ். அது உங்கள் பேபி தான், அந்த குட்டியாக தெரியுதுல. இன்ஃபேக்ட் லைக் இந்த குட்டியா, அதுதான் உங்கள் பேபி, வளர்ந்துட்டு வர பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இது லைவாக தானே? லைவ் தான், இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி காமிக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல? இல்லை டாக்டர், அது எத்தனை நாள் பீரியட் மிஸ் ஆச்சு? மீன்ஸ் எத்தனை மந்த்து? 1.5 month. நான் சொன்னேன்ல, யூ ஆர் 4 weeks pregnant. டாக்டர், பட் எப்படி? நான் யார் கூட ஃபிசிக்கல் இல்லை டாக்டர். பட் யூ ஆர் ப்ரெக்னென்ட், நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல? நோ நோ நோ, நான் ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வயிற்று தடவிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல? என்னவா இருக்கும்? நீங்கள் லிட்ரலாக ஃப்ரீக் ஆகிட்டீங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு என்ன இது எப்போ நடந்தது கூட ஞாபகம் இல்லை. 4 weeksா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கீங்க. 4 weeks முன்னாடி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோன்னு. பட் அந்த ஸ்ட்ரெஸ்னாலையும் டென்ஷனாலையும் உங்களுக்கு சுத்தமாக எதுவும் ஞாபகமே வரல. அந்த ரூம்லேருந்து ஒரு மாதிரி வரீங்க. அங்கே வெளில இல்லைன்னா தான். ஸோ வெளில அவங்க ஃப்ரெண்ட் தான்.
அவன் பாட்டுன்னு ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் அவளை கண்டுக்கவே இல்லை. நீங்கள் பாட்டுன்னு ஏதோ யோசிச்சுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போய் நடந்துட்டு இருக்கீங்க. இவன் என்னடா அவளை காணும்னு சொல்லி பார்த்தா நீங்கள் போயிட்டுருக்கதை பார்த்துட்டு, ஹே ஷிவ், ஷிவ் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு ஓடி வந்து உங்கள் கையை பிடிக்கிறா. அவள் பிடிச்சோன்னே பயந்து, சாரிடி. ஹே ஹே என்னடி ஆச்சு, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபேஸ் அவள் கட் பண்ணுறா. நீங்கள் இல்லை நான் ஓகே தான். என்னாச்சு, ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க? டாக்டர் ஒன்று தனியாக கூப்பிட்டு போனாங்க, அப்புறம் ஏதோ டெஸ்ட்லாம் சொன்னாங்க, என்னன்னு தான் சொல்லலை. அது அது ஒன்றும் இல்லை, நான் இப்போ வீட்டுக்கு போகணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் சொல்கிறீங்க ஓகேடி ப்ராப்ளம் இல்லை, நான் கூப்பிட்டு போகிறேன். இல்லை நான் தனியாக, நீ என்ன நிலமையில் இருக்குன்னு வேறு சொல்ல மாட்டேங்கிற, ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், நான் என்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் உங்களை கூப்பிட்டு போகிறா. பட் நீங்கள் அதை அவகிட்ட கூட சொல்ல முடியாத சிச்சுவேஷன், யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க என்னடா ஆச்சு நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் உங்களை வீட்டில் விட்டுட்டு அவள் போயிடுறா. ரூம்க்கு வந்து உட்காரிங்க. 4 வீக்ஸ் முன்னாடி என்னாச்சு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா டீப்பாக யோசிக்கிறீங்க. கேலண்டர் எடுத்து பார்க்கும்போது தான் ஞாபகம் வருது, பார்ட்டி அன்றைக்கி பார்ட்டியில் அப்படின்னும் போது ஒரு மாதிரி ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்து போகுது. காலையில் ஏஞ்சிது, பாடி பெயின் அவ்வளோவா இருந்தது. நீங்கள் ஏஞ்சதுல நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு கூட சரியாக பார்த்துருக்க மாட்டீங்க. போயிட்டு லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்திருப்பீங்க. தென் வீட்டுக்கு போயிட்டு மாதிரி ஆகும்போது உங்கள் பாடியில் பெயின் இருந்திருக்கும், அதை நீங்கள் பெருசாக எடுத்துருக்க மாட்டீங்க. இப்போ தான் உங்களுக்கு புரியுது. அப்போது அங்கே அங்கே இல்லை 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 யாருன்னு தெரியாமல் நான் எப்படி எப்படி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி எழுதிட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக கீழே காலிங் பெல் அடிக்குது. அழுகாத ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு மாதிரி என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டயர்டாக ஏஞ்சி அப்படியே பார்க்குறீங்க என்னன்னு சொல்லிட்டு. மறுபடியும் 2-3 வாட்டி அப்படியே கண்டினியூஸாக அந்த காலிங்கில் அடிச்சுக்கிட்டே இருக்குது. பயப்படுறீங்க, என்னவா இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து உங்கள் கதவுக்கிட்ட வந்து சேனல் வழியாக எட்டி பார்க்குறீங்க. யாருமே இல்லை. என்ன யாருமே இல்லை, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணால் உங்களுடைய டோருக்கு கீழே ஃப்ளவர் பொக்கேவா அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுக்கிறீங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பேஸ்கெட்டில் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ், அப்புறம் வந்து ஒரு லெட்டரும் இருக்குது. எல்லாத்தையும் அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு வரீங்க. அந்த ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு அதில் ஒரு லெட்டரும் இருக்குது. அதை பொறுமையாக எடுத்து பார்க்குறீங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்னு மட்டும் போட்டிருக்கு. என்னது இது, டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப்னு மட்டும் போட்டிருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த லெட்டரையே வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. என்னன்னு தெரியல, ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு ஒரு டஸ்ட்பின் தான் போய் பார்க்குறீங்க. பட் அந்த டஸ்ட்பினை க்ளீன் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த லெட்டர் அப்படியே பார்த்துட்டு பொறுமையாக எடுத்து உங்கள் போய்ட்டு கீழே வச்சுட்டு அங்கே உட்காரிங்க. என்னது என் லைஃப் இவ்வளோ இதுவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம், பயந்துறீங்க. ஃபோனா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஃபோன் எடுத்து பார்த்தா நிவிதா கால் பண்ணியிருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. 4 டைம்ஸ் மேலே கால் பண்ணிட்டா. ஹலோ நிவி, ஹே சிவி என்னாச்சு, ஏன் கால் எடுக்க மாட்டேங்கிற? யூ ஆல்ரைட்ல? உனக்கு நான் ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்து அமிச்சேனே. ஃப்ரூட்ஸ் நீ தான் கொடுத்து அமிச்சியா? ஆமாண்டி நான் தான் கொடுத்து அமிச்சேன். உனக்கு ஓகே இல்லை? தேங்க்ஸ் ஜி அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு படுக்கிறீங்க. தேங்க் காட் இவ தான் ஃப்ரூட்ஸ் கொடுத்து அமிச்சிருக்காளா? ஷிட், நான் இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு
அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே வச்சுட்டு கீழே வந்து அந்த ஃப்ரூட்ஸ் தான் எடுத்து பார்க்குறீங்க. ஏன் தெரியல, திடீர்னு இந்த ஸ்ட்ராபெர்ரி அப்புறம் இந்த பனானாலாம் பார்க்கும்போது சாப்பிட்ணுன்னு தோணுது. உடனே எடுத்துகிட்டு வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி அழகாக சாப் பண்ணி ஒரு பவுல் எடுத்துகிட்டு வந்து போட்டு டிவி முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. டிவியில் இருந்தாலும் அங்கே ஒரு சவுண்டு, மிஸ்டர் நீங்கள் ப்ரெக்னென்ட், அதுவும் 4 வீக்ஸ் அப்படின்னு சொன்னது தான் அப்படியே காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறீங்களோ? சொல்லு ஷு, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். என்ன இன்ஃபர்மேஷன்? அன்றைக்கி பார்ட்டிக்கு யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்க? பார்ட்டிக்கா? அது ப்ரைவேட் பார்ட்டி தானே. நம்ம காலேஜில் நம்ம கிளாஸில் இருக்க பசங்க மட்டும்தான் போகணும். ஆர் யூ ஷோர்? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலை கட் பண்ணிடுறா. ஸோ உடனே நீங்கள் உங்கள் கேலரியை தான் எடுத்து பார்க்குறீங்க, எத்தனை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் குடிச்சிட்டு நிறைய ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்க. என்ன இவ்வளோ ஃபோட்டோ எடுக்க, அதை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை க்ரோ த்ரூ பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அதில் உங்கள் ஃப்ரெண்ட் கூட இருக்கிறது, அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் வந்து உங்கள் ஃபோன் எடுத்து அவள் தான் நிறைய ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கா உங்களை. ஸோ நல்லாவே தெரியுது, ஏன்னா அவள் உங்கள் தான் பக்கத்தில் உட்காந்துட்டுருப்பா. ஃபோட்டோ உங்கள் பக்கத்துலேருந்து எடுத்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒன்றுத்தில் நீங்கள் அப்படியே ஏதோ குடிக்கிறீங்க, அதை குடிச்சு ஒரு மாதிரி உங்கள் ஃபேஸ்லாம் மாறுது. ஒரு சில வீடியோவும் இருக்குது, நீங்களும் அவனும் பப்பில் போய் டான்ஸ் ஆனது. என்னென்ன ஆடினா நல்ல வேலை இவர் வீடியோ வச்சு எடுத்து வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆடுறதை பார்க்காம பக்கத்தில் யார் யார் இருக்காங்களாம் பார்க்குறீங்க. ஸோ அது க்ளீனாக ஒரு ப்ரைவேட் பார்ட்டி தான். ஸோ உங்கள் கிளாஸில் இருக்க காலேஜ் பசங்க மட்டும்தான், அதாவது உங்கள் பேட்ச்சில் படிக்கிற பசங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இப்போ நான் யாருன்னு போயிட்டு என்னன்னு கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே வேறு எல்லாம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வரீங்க. நீங்கள் அப்படியே குடிச்சது டான்ஸ் ஆனது, அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஒரு மாதிரி எங்கேருந்து எடுக்கிறதுனே தெரியல. அந்த வீடியோ பாட்டுன்னு ஓடிட்டே இருக்குது. லைக் லிட்ரலாக எதுவுமே தெரியல, அதில் எங்கேயோ ஏதோ போகிற மாதிரி இருக்குது, மூவிங் ஆகிற சத்தம்லாம் கேட்குது. அப்போ அந்த ஃபோன் லைட்டாக டில்ட் ஆகி கீழே விழும்போது உங்கள் கையில் இருந்து யாரோ லைக் லிட்ரலாக அவங்கள தூக்கிட்டு போகிறாங்க. அந்த பர்சனோட ஃபேஸ் தெரியல, பட் ஆனால் அந்த பர்சனோட பாடி ரொம்ப வந்து ஒரு மாதிரி பல்காக இருக்க மாதிரி இருக்குது, ஹார்ம்ஸ்லாம் வச்சுட்டு. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ஜூம் பண்ணி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அந்த பர்சன் உங்களை சரியாக பிடிக்கணும்னு சொல்லி லைட்டாக உங்களை தூக்கி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிருப்பாரு. மறுபடியும் அந்த ஃபோன் கீழே போயிட்டு அந்த பர்சனோட கையில் தான் விழுது. அந்த பர்சன் உங்களுக்கு இந்த பெட்டில் கலத்திட்டு அவரோட ஆன்சர் எடுத்துகிட்டு வந்து உங்கள் பாடியில் லைட்டாக ரப் பண்ணுறாரு. ஸோ அப்படியே அந்த ஃபோன் ஆஃப் ஆகிடுது. என்ன இது, யாராக இருக்கும்? இதை நான் ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு எங்கள் காலேஜ் குரூப்பில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தே ஆகணும். யார் என் நிலைமைக்கு காரணம்னு கண்டிப்பாக நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃப்யூரியஸாக இருக்கீங்க. இப்போ உங்கள் காலேஜ் தான் போகிறீங்க, காலேஜுக்கு போகல, லைக் காலேஜ் போயிட்டீங்க, லெக்சரல் அட்டன் பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக கிரவுண்டில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அந்த ஃபோட்டோ வச்சுட்டு. ஏன்னா காலையிலேருந்து நீங்கள் ஒரு பீரியட் கூட அட்டன் பண்ணல. நீங்கள் உங்கள் கிளாஸில் இருக்க பசங்களோட ஃபேஸ், அவங்க பாடி, அவங்களோட கை அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் கிளாஸில் இருக்கிறதும் சரி, பக்கத்து கிளாஸில் இருக்கிறதும் சரி, யாரு கூடயும் மேட்ச் ஆகலை. லிட்டரலாக நீங்கள் ஃப்ரீக் அவுட் ஆகிட்டு இருக்கீங்க. என்ன இது, இது எங்கே தான் நடந்திருக்கும்? ஒரு வேளை ஐயோ என்னால் முடியலாம், டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டென்ஷனாக இருக்கும்போது உங்கள் கிளாஸில் ஒரு பொண்ணு தான் ஒயந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து வந்து கொடுத்துட்டு போகிறா. எதுக்கிட்டு எனக்கு இல்லை, ரொம்ப டென்ஷனாக இருந்தால் தான் இந்த குடிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறா. ஷட், இப்போ தேங்க்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடிக்கிறீங்க. ஸோ இதை குடித்த பிறகு தான் உங்களுக்கு லைட்டாக அந்த கிரிட்டினஸே கம்மியாகுது. ஒரு மாதிரி இருக்குது, பயமாக வேறு இருக்குது, என்ன தித்துன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சராக இருக்குது. அப்படியே நைட் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே அப்படியே நல்லா தூங்கிட்டீங்க. ஏன்னா உங்கள் வயிற்றில் இப்போ பேபி இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்லீப்பிங் பசிலாம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. அதனால தான் இப்போ நீங்கள் நல்லா ரொம்ப ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கீங்க. சுத்தமாக கான்ஷியஸே இல்லாத அளவுக்கு நல்லா டயர்டாக அடிச்சு போட்டு. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பீங்க. பெட்டுக்கு வந்து படுத்த பிறகு தான் யூ ஃபீல் சம் ரிலாக்ஸ். நல்லா படுத்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் பக்கத்தில் லைட்டாக சேர் எடுத்து போட்டு
யாரோ உட்காராங்க, நீங்கள்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. ஸோ அந்த பர்சன் பொறுமையாக அவங்க ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு உங்கள் ஸ்டொமக்கை தான் பார்த்து அவருடைய ஹேண்ட்ஸை பொறுமையாக வச்சு உங்கள் ஸ்டொமக்கில் ரப் பண்ணுறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி அந்த பர்சன் பார்த்தா மாதிரியே தூங்கிடுறீங்க. அண்ட் தென் அந்த பர்சன் மறுபடியும் ஒரு ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள் பெல்லியை ரப் பண்ணிவிட்டு, அட் லாஸ்ட் இது வரப்போதா, இது நடக்க போதா, ஒன்றுமே புரியல எனக்கு. ஆனால் நீ இப்போ என் லைஃப்குள்ளே வந்துட்ட. நீ எப்போ நீ என்னானையும் இதுக்கப்புறம் அவுட் ஆக மாட்டா என் லைஃப்பில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்க்கான வாய்ஸ் கேட்குது. அது உங்கள் ஸ்கின்னே வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அன்கம்ஃபர்டபுளாக அப்படியே திரும்பி திரும்பி படுக்கிறீங்க. என்னன்னு தெரில, உங்களுக்கு தூக்கம் செம்மையாக வருது, பட் ஒரு கம்ஃபர்டபுள் இல்லை. ஸோ அப்போ ஒரு வார்மான ஹேண்ட்ஸ் உங்களை சுற்றி உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக உங்களை இறுக்கமாக பிடிச்சிக்குது. ஸோ அந்த பர்சனோடைய ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள் நெக்கில் வச்சு தூங்க ஷிவ், தூங்க தூங்க, நல்லா தூங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதுகிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி லுலாபி கேட்ட மாதிரி நல்லா தூங்குறீங்க. ஸோ அந்த பர்சனும் உங்களை ஹேக் பண்ணி அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அந்த பர்சனுடைய ஹேண்ட்ஸ் உங்கள் குட்டி பேபி பொம்மை ரப் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட்டில் அந்த அன்கம்ஃபர்டபுள் கூட மறந்துட்டு அது கம்ஃபர்டபுளாக மாறுது. ஒரு மாதிரி நீங்கள் அப்படியே திரும்பி அப்படியே அந்த பர்சனை ஹக் பண்ணி ரொம்ப கம்ஃபர்ட்டாக தூங்குறீங்க. அந்த பர்சன் மேலே ஒரு காலை போட்டு இன்னொரு கையை வச்சு அந்த பர்சனை ஹக் பண்ணிவிட்டு அந்த பர்சனுடைய செஸ்டில் உங்களுடைய ஃபேஸை வச்சுட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்குறீங்க. இப்போ தான் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பர்ஃபெக்டான ஒரு ஸ்லீப் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. ஸோ அந்த பர்சனும் தலையை தடவி கொடுத்துட்டு உங்கள் லிப்ஸையே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ பொறுமையாக கிட்ட வந்த இதுக்கப்புறம் இது எனக்கு தானே சொந்தம். நான் டேஸ்ட் பண்ணாமல் எப்படி நான் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஷூர் உனக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் உங்களுடைய சீக்ஸை பிடிச்சி லைட்டாக ஸ்க்யூஸ் பண்ணுறாரு. நீங்களும் பொறுமையாக உங்களுடைய மவுத்தை ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த பர்சன் பொறுமையாக வந்து உங்கள் லோவர் லிப்ஸை கடிச்சிட்டு லைட்டாக சக் பண்ணுறாரு. அவர் பாடியில் கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அப்படியே சடனாக உங்கள் மேலே ஆகிட்டார். பட் அவரோட கொஞ்சம் வெயிட் கூட உங்கள் மேலே போடல. அதுக்கேற்ற மாதிரி அவரோட கையும் காலை வச்சு சப்போர்ட் பண்ணி பொறுமையாக உங்ககிட்ட லீன் ஆகிட்டு உங்கள் லிப்ஸை பொறுமையாக ரொம்ப ரொம்ப பொறுமையாக கிஸ் பண்ணுறாரு. லிட்டரலாக உங்களுக்கு ஸ்லீப்பில் தெரியவே இல்லை. உங்கள் ஸ்லீப் அப்படியே கொஞ்சம் நீடிக்குது. நீங்கள் பொறுமையாக அந்த பர்சனை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறீங்க கிட்ட. ஸ்டில் அந்த பர்சன் உங்கள் லிப்ஸை விடலை, நல்லா கிஸ் பண்ணுறாரு. அவரோட ஹேண்ட்ஸ் உங்கள் பெல்லியை ரப் பண்ணிக்கிட்டே இருக்குது. நல்லா தூங்குறீங்க. ஸோ மறுநாள் ஒரு நல்ல ஸ்லீப் உங்களுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்குறேன். என்ன இது ஒரு மாதிரி இருக்கு, சொல்ல எதனா ஊற்றிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ராஸ்பெரி மார்னிங் வாய்ஸை வச்சு உங்கள் லிப்ஸை வைப் பண்ணிவிட்டு அப்படியே உடம்பு இது பண்ணுறீங்க. அப்போ தான் ஞாபகம் வருது, வயிற்றில் பாப்பா இருக்குது. ஆனால் எனக்கு இந்த பாப்பா தேவையா என்ன, யாருன்னே தெரியல. நானும் என் காலேஜில் ஃபுல்லாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க. டாக்டர் ப்ளீஸ். மிஸ் ஷிவ், அது எப்படி உங்கள் கன்சர்ன் மட்டும் இல்லை, இந்த குழந்தையோட அப்பாவோட கன்சர்னும் வேணும் இந்த பேபியை அபார்ட் பண்ண. ஐயோ டாக்டர் புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் அ மிஸ்டேக். ப்ளீஸ் நான் இதை அபார்ட் பண்ணி ஆகணும். ப்ளீஸ் டாக்டர், எனக்கு இருக்க நான் ஃப்ரீக் அவுட் ஆகிட்டே இருக்கேன்.
எனக்கு புரியுது மிஸ் வயன், பட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு உயிரை ஈஸியாலாம் அழிக்க முடியாது. டாக்டர் வயன், உங்களுக்கு நான் கொஞ்சம் டேப்லெட்ஸ் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எழுதி தராங்க. கரெக்டாக ஒரு 4 days கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் இது அபார்ஷன் பில்ஸா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் அவங்க எதுவும் சொல்ல, இதை போடுங்க, 4 days கழிச்சு வாங்க, உங்கள் ஹெல்த் பார்த்துட்டு தான் அடுத்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் தென் அட்லீஸ்ட் உங்கள் பேரண்ட்ஸ் ஆச்சு அடுத்த செஷனில் கூப்பிட்டு வாங்க. ஐ வில் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் எடுத்துகிட்டு ரொம்ப கோவமாக வெளியே போகிறீங்க. ரொம்ப டென்ஷனாக இருக்குது. உங்களுக்கு சுத்தமாக என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் அப்படியே வயிற்றை தடவுறீங்க. இல்லை, இது என் குழந்தையாகவே இருந்தாலும் இதோட அப்பா யாருன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அடமெண்ட்டாக உங்களுடைய காரில் ஏறி தான் வீட்டுக்கு போகிறீங்க. ஒரு மாதிரி போகிற வழியெல்லாம் இது ஒரு திங்கிங், ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபோன் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் அதை சரியாக நோட் கூட பண்ணலை. நீங்கள் அந்த கால்லாம் எடுக்கிறதுலாம் பெருசாக இது பண்ணல. வீட்டுக்கு தான் வரீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. எப்பவுமே வீட்டை கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிற நீங்கள் அந்த பொருள் எல்லாம் கல்யாணம் தூக்கி போடுறீங்க. எனக்கே இந்த பேபி, ஊரில் எத்தனையோ பேருக்கு பேபிலாம் இல்லாமல் இருக்குது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே. எனக்கு ஏன் இந்த பேபி? நான் என்னை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதில் இந்த பேர்டன் வரையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வயிற்றுலேயே லைட்டாக அப்படியே பஞ்ச் பண்ணுறீங்க. உங்களுக்கு வலிக்குது, ஆனால் உங்களுக்கு அதை பியர் பண்ணிக்கவும் முடியல. அவ்வளோ கோவம் வருது. வீட்டையே 2 ஆகிட்டு அப்படியே போய் படுக்கிறீங்க. செம்ம டயர்டாக இருக்கு. ஏன்னா நீங்கள் டென்ஷன் ஆனது ரொம்ப வீக் ஆகுறீங்க. டாக்டரும் சொல்லியிருப்பாங்க நீங்கள் ரொம்ப அனிமிக்காக இருக்கீங்க, அவங்கள வீட்டில் பேரண்ட்ஸை பார்த்துக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் அவங்க மண்டையில் ஓடிட்டே இருக்குது. பேரண்ட்ஸா? நான் என்னை பார்த்துக்க முடியாமல் இருக்கேன், நான் இன்னொரு குழந்தைய பார்த்துக்கணுமா? இன்னொரு உயிர்? நல்ல ஜோக், நல்ல ஜோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக ஸ்மைல் பண்ணுறீங்க. அதுலேருந்து டீயர்ஸ் வருது. அந்த ஸ்ட்ரெஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கு. என்ன கம்ஃபர்டபுளாக இது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களை இறுக்கமாக யாரோ ஒர்க் பண்ணி படுத்துட்ருக்காங்க. லிட்ரலாக நீங்கள் ஃப்ரீக் அவுட் ஆகிட்டு அந்த பர்சனை தள்ளுறீங்க. யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தில் ஏஞ்சி உட்காருங்க. அந்த பர்சன் பொறுமையாக கண்ணை திறந்து அப்படியே உங்களை ஹக் பண்ண மறுபடியும் வராரு. யாரு நீ? முதல்ல யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்லேருந்து கீழே விடலான்னு வரீங்க. பட் அந்த பர்சன் உங்கள் மேலே காலை போட்டு அப்படியே அவர் கையை உங்கள் ஹிப்பில் வச்சு பொறுமையாக உங்களை அவருடைய ஹக்கில் கொண்டு வராரு. லிட்ரலாக உங்களை அவர் பாடி வச்சு கேஜ் பண்ணியிருக்காரு. அவருடைய 2 ஹேண்ட்ஸும் உங்கள் ஷோல்டர்லேயும் உங்கள் வயிற்றை சுற்றியும் ரேப் பண்ணியிருக்கு. ஷோல்டரில் இருக்க ஹேண்ட்ஸ் செம்ம டைட்டாக ரேப் பண்ணியிருக்காரு. வயிற்றில் இருக்கிறது அவ்வளோ ஜென்டலாக இருக்குது. உங்கள் கையை மட்டும் இருக்கமாக பிடிச்சிருக்காரு. ஒரு கால் வச்சு உங்களோட என்டையர் லெக்ஸையும் ஃபுல்லாக லாக் பண்ணி கம்முனரு ஷிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டார்க்கான வாய்ஸை கேட்டு உங்கள் பாடி அவ்வளோ ஷிவர் ஆகுது. ஏன் தெரியல, இந்த வாய்ஸ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது உங்களுக்கு. யார் நீ? யார்? எதுக்கு இங்கே பண்ணுற? என்ன பண்ணுறீங்க? நீ தான் அந்த அன்னைக்கு என்ன அங்கே அங்கே ப்ரீத் பண்ண. நீ முதல்ல யார்? ப்ரீத் பண்ண வாயால் இல்லை, நோஸால் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யார் நீ? ப்ரீத் பண்ண வாயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக் கிட்ட பேசுகிறாரு. லிட்ரலாக நீங்கள் ஃப்ரீக் ஆகிட்டீங்க. ப்ரீத் பண்ணிட்டேன். யார் நீன்னு பிச்சு சொல்லு. காம்டவுன் ஆகு. நீ தான் அன்றைக்கி என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இங்கே வீட்டில் கொண்டு வந்து விட்டியா? யார் நீ? என்னை விட்டு அன்றைக்கி அந்த பஸ் ஸ்டாண்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த பர்சன்
உங்களை இப்போ நல்லா இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறாரு. லிட்டரலாக அவங்கள அவர் பாடி கூட அப்படியே கொஞ்சம் விட்டால் அவங்க பாடிக்குள்ளேயே போயிடுவீங்க போல் அந்த அளவுக்கு இறுக்கமாக பிடிச்சிருக்காரு. அவர் ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களோட ஷோல்டரில் வச்சு அவர் லிப்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள் காதுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து, ஆமாம் நான் தான் அன்றைக்கி ஒன்று ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விட்டது. எஸ், இட்ஸ் மீ. இப்போ என்ன பண்ணுறீங்க? எதுக்கு இங்கே வந்திருக்க? என்ன விட்டு போ. நான் உங்ககிட்டயே அப்ரோச் ஆகணும்னு நினச்சி பார்க்கல இவ்வளோ சீக்கிரமாக வருவேனா. ஆனால் நீ என்னை உங்ககிட்ட வரணும்னு ஃபோர்ஸ் பண்ணியிருக்க ஏன்? ஆமாம் ஷிவ், நீ தான் நான் ஃபோர்ஸ் பண்ண. நீ முதல்ல யார்? இங்கே பாரு, தயவு செஞ்சு என்னை விட்டு போ. மரியாதை எங்கே வயன்? மரியாதையை காணுமே ஷிவ், சொல்ல எங்கே போச்சு மரியாதை பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நுனி இயர்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு பாடி அவ்வளோ ஷிவர் ஆகுது. ப்ளீஸ் 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 போயிட்டு, எனக்கு பயமாக இருக்குது. நான் எதுவுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணலையே, ஏன் பயப்படுற அப்படின்னு சொன்னதே உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. பட் அந்த பர்சன் இவ்வளோ பொறுமையாக படுக்க வைக்கிறாரு பெட்டில். நீங்களும் அப்படியே உங்களையே அறியாமல் ஒபே பண்ணுறீங்க. அந்த பர்சன் படுத்துட்டு பொறுமையாக அவங்க மேலே வச்சுட்டு இது பண்ணி உங்களை ஹக் பண்ணி படுக்கிறாரு. நீங்கள் அசையவே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி கல் மாதிரி படுத்துருக்கீங்க. பாடியை லூஸ் பண்ண பேபியால் சொன்னால் கேட்க மாட்டியா ஷிவ்னி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஒரு ஹேண்ட்ஸாக உங்கள் பெண்ணில் வச்சு ரப் பண்ணுறாரு. உங்களுக்கு செம ஷிவர் ஆகுது. பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக லூஸ் பண்ணி ரொம்ப நார்மலாக படுக்கிறீங்க. பட் உங்களுக்கு சுத்தமாக முடியல, பயமாக வேறு இருக்குது, யாருன்னு வேறு தெரியல. அந்த ஆளோட ஃபேஸ் கூட நீங்கள் இன்னும் பார்க்கல சரியா, ஏன்னா இருட்டாக இருக்குல்ல சுற்றி. இங்கே பாரு, எதுக்கு நீ இப்படி பண்ணுற? யார் நீ? ஏன் இங்கே வந்திருக்க? நீ பண்ண ஒரு தப்புனால தான் நாம் இங்கே இருக்கோம் ஷிவ். நீ இன்னைக்கு என்ன பண்ண பார்த்தா? என்னுடைய உயிரை அழிக்க பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் ஸ்லோவாக உங்கள் தலையை தடவி கொடுத்துருந்தவர் சடனாக உங்கள் நெக்கை வந்து லைட்டாக பிடிக்கிறாரு. அழுத்தலாம் இல்லை, லைட்டாக கப் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கே பயந்துட்டீங்க. என்ன சொல்கிற எனக்கு புரியலை. ஷிவ், என் பேபி உன் வயிற்றில் வளருதுல, அதை எதுக்கு கொல்ல பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வியர்டாக ஐஸ் வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பர்சனை அப்படி பார்க்குறீங்க. ஸோ அப்போ அந்த இது கர்டன் லைட்டாக காற்றுல நகர்ந்து அந்த வெளிச்சம் அந்த பர்சனோட ஃபேஸ் மேலே விழுது. ஷார்ப்பான ஐஸ், நீட்டாக ஹேரை வந்து இது பண்ணியிருக்காரு. அவர் ஃபேஸ் லைட்டாக ஏஜ் மாதிரி தெரியுது, ரொம்ப தெரியல, லைட்டாக ஒரு 20s இருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் அவரே பயந்து போய் பார்க்குறீங்க. அப்போ அந்த பர்சன்கிட்ட வந்து உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணலாம் வராரு. பட் நீங்கள் அந்த பர்சனை பிடிச்சிட்டு தள்ளிட்டு என்ன பண்ணுற? இந்த லிப்ஸ் நான் டேஸ்ட் பண்ணது ஃபஸ்ட்டு கிடையாது ஷிவ், நிறைய வாட்டி டேஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் ஒரு லிப்ஸை அப்படியே வைப் பண்ணிகிட்டே சொல்கிறாரு. யார் நீ முதல்ல? நீ தான் இதுக்கு காரணமா? மனசில் என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பர்சனுடைய அந்த கோட்டாக போட்டிருப்பாரு ஷர்ட், ஒரு ஒயிட் ஷர்ட், அந்த ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே உள்ளுக்குறீங்க. அப்போ அந்த பர்சன் கையை ரொம்ப ஜென்டலாக எடுத்து விடுறாரு. ஆனால் அவர் ஜென்டில்னஸில் ஒரு ஸ்ட்ராங் தெரியுது. அவரை எதிர்த்து உங்களால் ஃபைட்டே பண்ண முடியல. 2 கையும் பின் பண்ணிவிட்டு உங்கள் மேலே ஓர போயிட்டு உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்து உங்கள் லிப்ஸை உரசுற மாதிரி. ஆமாம், நான் தான் உன்னை ப்ரெக்னெண்ட்டாக மாற்றினது ஷிவ், நான் தான். எதுக்கு அப்படி பண்ண? சிம்பிள், வெரி சிம்பிள். நீ என் லைஃப்பில் வரணுன்னு தான். ஆமாம்,
நான் உன் லைஃப்பில், நீ என் லைஃப்பில். உனக்கும் எனக்கு ஒரு லைஃப் வேணும். அதுக்கு தான். என்ன சொல்கிற? நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நீ ஏன் இப்படி பண்ண? என் லைஃப்பில் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. பட் அந்த பர்சன் பொறுமையாக கீழே ஆகிட்டு உங்கள் லிப்ஸை கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோதான். பாடி ஃபுல்லாக அவ்வளோ ஷிவர் ஆகுது. உங்களே அறியாமல் நீங்கள் அந்த பர்சனோட ஹேண்ட்ஸ் அப்படியே இருக்கமா பிடிக்கிறீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கை உங்களை பிடிச்சிருக்கோம்ல, அந்த கையை இருக்கமாக பிடிச்சிக்கிறீங்க. அந்த பர்சன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவருடைய ஜென்டலான க்ளீஸ் லைட்டாக ஃபாஸ்ட்டாகுது. நீங்கள் சடனாக விட என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை தள்ளி விட வரீங்க. பட் அந்த பர்சன் உங்களை இருக்கமாக பிடிச்சிக்கிறாரு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன தைரியத்தில் முதல்ல என் வீட்டுக்கு எப்படி நீ வந்த? என்ன சிவ், கொஞ்சம் கூட புரியாத மாதிரி பேசுகிற? எத்தனை நைட் நான் இங்கே இருந்திருக்கேன் தெரியுமா? நான் எத்தனை நைட் இங்கே இருந்திருக்கேன் தெரியுமா? நீ சேஃப்டியாக இருக்கணும், அதுதான் என் மெயின் மோட்டிவ். எனக்கு ஒன்றுமே புரியல. பயமாக இருக்கணும் பார்த்தாலே. நீ யார், நீ எங்கேருந்து வந்திருக்கன்னு கூட தெரியாது. ஆனால் ஈஸியாக நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். நான் எப்படி உங்ககிட்ட இருந்தேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அவ்வளோதானே, ஞாபகப்படுத்திதான் போச்சு. ஓகேவா உனக்கு? நான் உனக்கு ஞாபகப்படுத்தினா பிரச்சனை இல்லையே. சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அவர் ஆல்ரெடி அவரோட ஷர்ட் பட்டனை பாதி கழட்டி வச்சுருப்பார். மிச்ச பாதி கழட்டி அப்படியே தூக்கி போட்டுட்டு உங்கள் மேலே ஓர போகிறாரு. ஏன் தெரில, உங்களால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியல. ஒரு மாதிரி ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறீங்க அந்த பர்சன் முன்னாடி. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்? உனக்கு ஞாபகப்படுத்த, எனக்கு ஞாபகப்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறீங்க. அந்த பர்சன் உங்களை கிஸ் பண்ணுறாரு. கண்டினியூ இன் டெலிகிராம். இப்போ நீங்களும் சிவனும் தான் பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. சிவனோட லேப்டாப் இருக்குது, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் அவன் செஸ்ஸில் படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் என்ன தான் நடக்குது எனக்கு இந்த 2 டேஸாக? 1 டே ஃபுல்லாக நான் காலேஜ் போகல. என்னை விட 15 வயசு பெரியவனாக இருக்கவன் கூட நான் ஒன்றா இருந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் ப்ரெக்னென்ட் வேறு ஆகிருக்கேன். எது கேட்டாலும் தெளிவாகவே சொல்ல மாட்டான். ஆனால் எனக்கு ஏன் இவன் கூட இருக்க கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏதோ என் மிஸ்ஸிங் பார்ட் சேர்ந்த மாதிரி இருக்குது. என்னதான் நடக்குது எனக்குள்ள? சிமன், ரொம்ப யோசிக்கிற போல, தூங்கு. இங்கே பாரு ஜிமன், என்கிட்ட ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை டப்புன்னு மூடுறீங்க. ஜிமன் அப்படியே கண்ணு மூட்டு சொல்லு. சின்ன கோவம் வருதா? இல்லை, உன் மேலே எனக்கு கோவம் வராது. உன் மேலே எனக்கு கோவம் வராது. சரி, என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். என்ன சொல்லணும்? உனக்கும் எனக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறது அதுக்கு? என்ன பண்ணலாம் அதுக்கு? சொல்லு, என்ன பண்ணலாம்? என் குழந்தைக்கு தெரியுமா அது? எப்படி இருந்தாலும் பிறந்த பிறகு என் அப்பா தானே கூப்பிட போகிறான். தாத்தா நான் கூப்பிட போகிறான். இப்போ கூட எனக்கு உனக்கு எவ்வளோ வயசு டிஃப்ரென்ஸ்னு தெரியும். ஆனால் நீ என்ன சிம்மன் தானே கூப்பிட்ற? வேறு எதுனா கூப்பிட்றியா? சொல்லு. இல்லை, தென் வாட்? அப்புறம் என்ன? இல்லை, எனக்கு நீ எதுவுமே முழுசாக சொல்லலையே. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நான் உன்னை 4 இயர்ஸாக லவ் பண்ணுறேன். 4 இயர்ஸாவா? 3 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறேன். 2.5 இயர்ஸாக உன்னை ஸ்டாக் பண்ணுறேன் வித் சிசிடிவி கேமரா. நான் உன்னோட ஒரு மூவும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஷூர், I damn crazy love with you. என்ன சொல்கிற? என்ன இத்தனை நாள் வராதவன் இப்போ எப்படி வந்து நினைக்கிறியா?
எனக்கு ஆக்சுவலாக அவன் முன்னாடி வரணும்னு எந்த ஐடியாவும் இல்லை. ஒரு நாள் கூட நான் உன் முன்னாடி வரணும்னு யோசிச்சதில்லை. உன்னை தூரத்தில் இருந்து உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்தா போதும் தான் விட்டேன். வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் எப்போ நீ என் குழந்தைய சாவடிக்கணும்னு நினச்சியோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன். நீயும் வேணும், என் குழந்தைய எனக்கு வேணும், எல்லாமே வேணும். இத்தனை நாள் இந்த சொசைட்டிக்கு பயந்துலாம்ல, உனக்கு பயந்தேன். என்னையே நீ பயப்பட வச்சுட்ட. உனக்கு தான் பயந்தேன் நான். எங்கே நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்காமல் போயிடுவியோன்னு. ஸோ நான் இந்த டர்ட்டி கேமை விளையாடினேன். உன் கூட இருந்தேன், எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதான். ஆனால் எப்போ எந்த நொடி என்னோடய உயிர் உனக்குள்ளே வளருதுன்னு தெரிஞ்சதோ அப்போவே யோசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் நீ அந்த உயிரை கொள்ளணும்னு நினச்சல, அப்போ முடிவு பண்ண நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு. அப்படின்னு சொல்லிட்டு சிம்மன் இவ்வளோ நாள் ரொம்ப சாஃப்டாக நடந்துருப்பான். பட் அவன் டார்க் சைடை இப்போ தான் காமிக்கிறான். நீங்கள் அவனை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அப்போ இத்தனை நாளாக என்ன நீ உன் ஃபிசிக்கலுக்காக யூஸ் பண்ணியிருக்க, கரெக்டா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரோக்கனாக கேட்குறீங்க. ஏன் தெரியல, ஜிம்மின் மேலே உங்களுக்கு கொஞ்சமாக லவ் வந்த மாதிரி ஒரு ஃபீல். லவ்னு சொல்ல முடியாது, ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் தான். நீங்கள் அப்படியே ஜிம்மின் ஒரு மாதிரி டியரி ஐஸோட பார்க்குறீங்க. ஜிம்மின் அப்படியே திரும்பிக்கிறான். அது ஏன் இப்போ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே படுக்க வைக்கிறான், தூங்க வைக்கிறான். ஒரு மாதிரி லுலாபி மாதிரி பாடிட்டு அவனோட வேர்ட்ஸ். பக்கமாக வருது. அந்த சாங்கோட மீனிங் என்னன்னு உங்களுக்கு தெரியல. என்ன நீயும் நானும் டிஃப்ரெண்ட்டாக என்ன சொல்கிற ஜிம்மன்? நீயும் நானும் ஒரு பக்கத்தில் இருக்க காயின் மாதிரியா? ஒன்றும் சேர மாட்டோமா? நீ என்ன தான் சொல்கிற இந்த பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை பார்த்தோன்னே கிட்ட வரான். அவன் கையில் ஐஸ்கிரீம், அது இது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்ன்னு இருக்குது. நாளே படுத்து தூங்கிடுறீங்க. ஜிம்மன் தான் உங்களை அப்படியே பார்த்துட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி உங்களை இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறான். உன்னை என்னால் விட முடியாது, எந்த சுச்சுவேஷன்லையும் விட முடியாது ஷிவ். நீ எனக்கு மட்டும்தான் ஷிவ், இந்த ஜிம்மனுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பொசசிவாக உங்களை இறுக்கி ஹக் பண்ணுறான். அப்படியே அவன் எட்டி பார்க்குறான். அவங்க கேமராலாம் வச்சுருப்பான்ல, அதை பார்த்து ஸ்மார்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க பக்கத்துலேயே படுத்து தூங்குறான். அவன் லேப்டாப்லாம் எடுத்து வச்சுட்டு. இப்படி தான் 1 மந்த் போயிருக்கோம். அந்த 1 மந்த் உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாதிரி ஹாப்பி பேஸ் மாதிரி இருக்கும். ஜிம்மன் எப்போவுமே உங்களுக்காக இருக்கான். உங்களை கூப்பிட்டு போய் விடுறான், கூப்பிட்டு வரான், ஹாஸ்பிட்டல் செக் பண்ண கூப்பிட்டு போகிறான். இந்த 1 மந்த்லேயே நீங்கள் 2 டைம்ஸ் செக் பண்ணிட்டீங்க. நீங்கள் ரொம்ப அனிமிக்காக இருக்கீங்கன்னு சொன்னதுனால அடிக்கடி உங்களை செக் பண்ணுறான், ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். உங்களுக்கு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் தான் தரான். உங்களுக்கு வேறு என்ன ஸ்பைஸியாக இல்லைனா ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி இருந்தா அதெல்லாமே அவன் செஞ்சு தரான். ஈவன் அவனுக்கு நைட் ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க பக்கத்தில் உட்காந்து நீங்கள் அடிக்கடி தூக்கத்தில் நேர்ச்சிக்கும் போது பார்க்குறீங்க. பட் ஸ்டில் உங்களுக்கான டைமை கொடுக்குறான். உங்கள் பேரண்ட்ஸ் மாதிரி ஜிம்மன் இல்லை. அவன் பண்ணுறது உங்களுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி அவன் மேலே நீங்கள் ஃபாலோ ஆகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கே தெரியாமல் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்னொரு 2 மந்த்ஸ் போகுது. உங்கள் வயிறு இப்போ ஸ்லைட்டாக தெரியுது. 3.5 மந்த்ஸ் நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. வயிறும் லைட்டாக தெரிய ஆரம்பிக்குது. அந்த வயிறு தெரிய ஆரம்பித்த நாள்லேருந்து ஜிம்மன் டெய்லியும் இந்த பேபிக்கிட்ட பேசுகிறான். என்ன பேசுகிறான்னு தெரியல, பட் நீங்கள் ஏஞ்சிக்கும் போதெல்லாம் அவனோட வாய்ஸ் உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்கு. ஒரு மாதிரி உங்கள் ஸ்கின்னில் வைப்ரேட் ஆகுது. அவனுடைய ஃபேஸ் உங்களோட பெல்லியில் சாஃப்டாக இருக்குது. அவனோட லிப்ஸ் உங்கள் பெல்லியை கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும். அடிக்கடி இப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்களை அடிக்கடி பாத் கூட பண்ணுவான். உங்களை ரொம்ப முடியாத போது உங்களை லிட்ரலாக ஒரு மாதிரி ஒரு கை குழந்தை எப்படி பார்த்துப்பாங்க அந்த மாதிரி பார்த்துக்கிறான். உங்களுக்கு இப்போ அவன் ஏஜ்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அவன் பார்க்கவும் அவ்வளோ வயசு மாதிரி தெரியல. இஸ் சச் அ பாய் ஃப்ரெண்ட், இல்லை ஹஸ்பண்ட் மெட்டீரியல் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அ ட்ரூ ஹஸ்பண்ட் மெட்டீரியல். இப்படி தான் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போகுது. சாப்பா கரெக்டாக நிவிதா ஹே ஷிவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பேக்கப் பண்ணுறா. நீங்கள் ஒரு மாதிரி பயந்துட்டீங்க. நீ தானா? என்னாச்சு? காலேஜில் தானே இருக்க, என்ன ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பார்த்தா ஸ்மைல் பண்ணுறீங்க. என்கிட்ட எதாவது சீக்ரெட் மறைக்கிறியா? இல்லையே. ஏன்? இல்லை, உன்னை பார்த்தா ரொம்ப க்ளோ ஆகுற, ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஹாப்பியாகவே இரு. என்ன சொல்கிற நீ? ஆமாம், உன்னை பாரு, ரொம்ப க்ளோ ஆகுற. உன் சீக்ஸ்,
ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல். என்கிட்ட சீக்ரெட் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகுறீங்க. அவள் பார்க்குறா, ஏதோ கிட்ட இருக்குது பட் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கீங்க. ஸோ நீங்கள் தான் ஓகே சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவிக்கு விடும்போது, இல்லை நான் ஃபுட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்ன கொஞ்சம் நல்லா ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர? இல்லை சும்மா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண தான். ஓகே ஓகே அப்போ நான் கேன்டீன் போகிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் ஜிம்முன்னு கட்டின சாப்பாடு தான் எடுத்து பார்க்குறீங்க. அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட், பட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஸ்பைஸியாகவும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்பைஸினால் லைட்டாக பிடிக்கும். ஸோ அதை அப்படியே ரசித்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஒரு மெசேஜ். ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு யார் அந்த நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிருப்பாங்க நல்லாவே தெரியும். லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க. பேபியோட ஃபோட்டோ போட்டு பக்கத்தில் ஹெச் மட்டும் போட்டிருக்கு. இதை நான் போட்டிருக்கேன், ஆனால் நீ எனக்கு எப்படி மாறுவேன்னு தெரியல, பட் எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம்மன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பண்ண மெசேஜ் எடுத்து பார்க்குறீங்க. நல்லா சாப்பிட்டு ஸ்பைசி போட்டிருக்கேன், அண்ட் தென் அதை நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ஷேக்கும் வச்சுருக்கேன், அது குடி. ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்பைசிக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். பத்திரம். நான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து வெயிட் பண்ணுறேன். வந்துட்டு வெளில தான் கார் இருக்கும். ஓகே பாய், லவ் யூ அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்கான். நீங்கள் அப்படியே அதுக்கு டேப் மட்டும் பண்ணி ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மோஸ்ட்டாக அவனுக்கு மெசேஜ் பண்ணவே மாட்டீங்க. அவன் 1000 மெசேஜ் மேலே அனுப்புனாலும் நீங்கள் ஒரு மெசேஜ் கூட பண்ண மாட்டீங்க. வெறும் எமோஜிஸில் மட்டும் சொல்லுவீங்க, தம்ஸ் அப் காமிப்பீங்க, இல்லை ஹார்ட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. அவனுக்கு அட்டென்ஷன் மோஸ்ட்டாக கொடுக்காத மாதிரி நீங்கள் ப்ரிட்டன் பண்ணுவீங்க. ஆனால் உங்களால் அது முடியவே முடியாது. எப்படா அவன் மெசேஜ் பண்ணுவான்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அப்படியே ரசித்து அவன் கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு அவன் கொடுத்த ஷேக் அப்படியே குடிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ ஹே ஷிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். என்னாச்சு? ஹே நிவி பாத்ரூமில் வலிக்கு கீழே விழுந்துட்டாடி, பிளட் வருது அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு செம்ம ஷாக். நீங்கள் கையில் ஃபோன் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறீங்க ரெஸ்ட் ரூமுக்கு. பார்த்தா நிறைய கேர்ள்ஸ் சுற்றி இருக்காங்க. என்னாச்சு? ஹே அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா செம்மையாக ப்ளீட் ஆகுது. பயந்துட்டீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு லைட்டாக தடனே வருது, ஏன்னா பேபி இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு எமோஷன் அந்த ஹார்மோன்ஸ்லாம் செம்மையாக ரொம்ப ப்ளே பண்ணுவாங்க கூட. நீங்களே ஒரு மாதிரி ஆகிட்டீங்க. இருந்தாலும் கடகடனா ஒரு ஃபோன் எடுத்து அன்லாக் பண்ணி ஹலோ ஆண்டி சொல்லு. ஒயன் தானே? என்னாச்சுமா? ஷிவ் ஏன் இவ்வளோ பதட்டமாக பேசுகிற? ஆண்டி ஹாஸ்பிட்டல் வாங்க, நிவிக்கு தலையிலேருந்து அடிப்படுது, நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு அவளை கூப்பிட்டு போகிறீங்க. ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது உங்களுக்கு. கடகடன்னு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போகிறீங்க. அங்கே ஆம்புலன்ஸும் வந்துருச்சு. ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் அவளை ஹாஸ்பிட்டலும் சேர்த்துட்டீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாக டீப்பாக வந்து கட் போயிருக்கு. ஸோ எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் எடுத்துட்டோம், நத்திங் ப்ராப்ளம். அவங்க தலைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிலீஃபாக இருக்குது. உங்கள் கூட ஒரு 5-6 பேர் சேர்ந்து வந்திருப்பாங்க, நிவியோட அனதர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க கும்பலாகவே. ஸோ அப்போ நிவி அப்படி நிவி இங்கே தானே இருக்கா? ஆமாம், வா போகலாம், பயமாக இருக்குது எனக்கு. ஒன்றாவது அவளுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் மட்டும் கேட்குது. நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, ஓகே நிவியோட பேரண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லி. ஸோ அப்போ நிவி இங்கே பாரு, ஏன் சிரிமா, என்ன ஆச்சு உனக்கு? ஒன்றும் ஆண்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டில் ஒரு பொண்ணு சொல்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ நிவியா எழுந்துச்சு அப்படியே கண்ணை திறந்து அவங்க அம்மாவை பார்க்குறா. அம்மா தலை ரொம்ப வலிக்குது மாமா. என்னடி இதெல்லாம்? இங்கே பாரு அப்பாவும் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோடனே நிவியா அப்படியே பார்க்குறா. அப்போ உள்ள ஒரு பர்சன் வராங்க. பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்றா. நீங்கள் ஒரு மாதிரி லைட்டாக ஷிவர் ஆகுறீங்க. என்ன நிவியோட அப்பா வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் உலகமே உடஞ்ச மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் புரியல, ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ இத்தனை நாள் எங்கே போனீங்க? மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டீங்க பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை தூக்குறா. சிம்மன் அவள் கையை வந்து பிடிச்சி, நிவி என்னாச்சு உனக்கு? பார்த்து போக மாட்டேயா? இல்லைப்பா, அங்கே ரெஸ்ட் ரூமில் அங்கே அந்த லிக்விட் ஊற்றிருந்துச்சு, அதை பார்க்கல, வலிக்கு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கேட்கல. ஐஸ்லேருந்து டியர்ஸ். சிம்மன் நிவியோட அப்பாவா? அப்பா அவங்க சிம்மனோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோட்டலாக பிரேக் ஆகிட்டீங்க லிட்ரலாக.
ஜிமின் பொறுமையாக உங்களை தான் திரும்பி பார்க்குறான். அப்படி அழுவுறீங்க, கத்தலை, ஐஸ்லாம் டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது, அப்படியே பிளாங்க் ஆகிடுறீங்க. ஓகே கைஸ், இந்த இடத்துல நான் இந்த எபிசோடு முடிக்கிறேன். எபிசோடு இல்லை, 2 ஷார்ட். 1 ஷார்ட் இங்கே முடிக்கிறேன். அடுத்த 1 ஷார்ட் ஒரு 1 டேக்குள்ளே வந்துடும். ஓகே, பாய் பாய். லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. சரிங்க, வீடியோ சரிங்க ஆமி.